ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னர் ஒர்க்லாம் ஒழுங்காக பண்ணுறீங்களா? அதை கேட்காம ரொம்ப நாளாக நான் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டேன்ல உங்களெல்லாம். ஒழுங்காக இன்னர் ஒர்க் பண்ணுங்கல்ல. ஓகே. அண்ட் ஐ வாண்டட் டு டாக் அபவுட் சம்திங். ஆக்சுவலி நான் இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஹவு யூ அண்டர்ஸ்டாண்ட் உங்கள் சோல் அலைன்டாக நீங்கள் வாழறீங்களா அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு டிப் மாதிரி ஒரு ஷார்ட் நான் போட்டிருக்கேன். பட் ஐ தாட் ஐ வில் எக்ஸ்பிளைன் மோர் அபவுட் தேட் அப்படின்னு. ஏன்னா யாரோ கேட்டிருந்தாங்க, நம்ம நிறைய இன்னர் ஒர்க் பண்ணுறோம், ஹீலிங் பண்ணுறோம், எங்கே இருக்கோம் அப்படின்னே எனக்கு தெரியல, ஹீல் ஆகிட்டோமா, இன்னும் ஹீலிங் இருக்கா, என்ன ஸ்டேஜ் அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. ஹீலிங் அப்படிங்கிறது இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். நம்ம அவ்வளோ ஈஸியாக ஹீல் ஆகிட மாட்டோம், ஒரு நாளும் 100% ஹீல் ஆகவும் மாட்டோம். அங்கங்கே ஏதாவதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால், யூ கேன் திங்க் லைக் தட். ட்ரிகர்ஸ் நிறைய குறைஞ்சிரும். அது ஒன்று தான் நான் மெயினாக சொல்லுவேன். உங்களுக்கு ட்ரிகர்ஸ் நிறைய குறைஞ்சிரும். அப்புறம் நீங்கள் வாழ்க்கையை பார்க்குற விதம் மாறிடும். ஏன்னா என்ன ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் முன்னாடி எப்போதுமே மற்றவங்கள தான் பார்ப்பேன், என்ன பார்க்க மாட்டேன். நான் எப்போதுமே இப்போ ஒரு ஒர்க் பிளேஸ்லையாக இருக்கட்டும், வாட் ஐ டூ இஸ், நான் இப்படி செஞ்சால் அவங்களுக்கு பிடிக்காமல் போகுமா, நான் ஒரு மெயில் அனுப்பும்போது கூட ஒரு 100 வாட்டி யோசிப்பேன், இந்த மாதிரி அனுப்புனா அவங்க ரெஸ்பெக்ட் இல்லைன்னு நினச்சிப்பாங்களா, இல்லை நான் ரொம்ப ஓவராக அவங்கள டாமினேட் பண்ணுறேன்னு நினச்சிப்பாங்களா, இப்படி நினைப்பாங்களா, அப்படி நினைப்பாங்களா அப்படின்னு ரொம்ப யோசிப்பேன். அப்போல்லாம் ஒரு பயத்தோடு தான் நான் அந்த மெயில் அனுப்புவேன். இன்றைக்கும் நான் ஒரு மெயில் அனுப்பும்போது அவங்களுக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக அதை டேக் கேர் பண்ணிப்பேன். கண்டிப்பாக அப்படி தான் யோசிப்பேன். ஆனால் அங்கே ஏன் அப்படி பண்ணுறேன் அப்படின்னா, தட் இஸ் மீ. அதுதான் என்னோட நேச்சர் அப்படிங்கிறதுனால அங்கே பண்ணுறேன். பயத்தினால கிடையாது, இல்லையா? நம்ம மற்றவங்கள்ட்ட நல்லா பிஹேவ் பண்ணுறது எதனால் இருக்கணும்? இட் ஷுட் கம் ஃப்ரம் யுவர் ஓன் கேரக்டர், நாட் ஃப்ரம் ஃபியர். ஃபியர் அப்படிங்கிறது பயங்கரமாக குறைஞ்சிரும். உங்களோட ஃபியர்ஸ் குறைஞ்சிருச்சான்னு பாருங்கள். ஃபியர்ஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்னாலே யூ வில் பி ஹீல்ட் அ லாட். தன்னம்பிக்கை குறைவு நிறைய இருக்கும் நமக்கு. நம்ம ஒரு குரூப்பில் ஒருத்தங்கள்ட்ட பேசும்போது யூ கான்ட் டாக் ப்ராப்பர்லி. நம்ம எப்போதுமே நம்ம மனசில் 100 விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் தள்ளியே நிற்போம். ஆனால் இப்போது வித் எனி குரூப் ஆஃப் பீப்புள் ஐ ஜஸ்ட் பிலாங் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங், ஐ ஜஸ்ட் பிலாங் அப்படிங்கிற அந்த வார்த்தை தாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்லுவேன். ஐ ஜஸ்ட் பிலாங் எவ்ரிவேர். நான் இந்த குரூப்பில் பிலாங் பண்ணுறேன், அந்த குரூப்பில் பிலாங் பண்ணுறேன், இந்த ஆஃபீஸில் நான் பிலாங் பண்ணுறேன் அப்படிங்கிறது கிடையாது. ஐ பிலாங் எவ்ரிவேர். எவ்ரிவேர்னா என்ன? இந்த யூனிவர்ஸில் ஐ பிலாங் டு திஸ் யூனிவர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு உண்மை நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஹவு டு யூ சீ தட் யூ பிலாங் டு த யூனிவர்ஸ் அப்படின்னா, உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கல, இல்லை உங்களை ஏதோ தப்பாக ட்ரீட் பண்ணுறாங்க, இல்லை உங்கள் வீட்டில் உங்களை யாருமே மதிக்கலை, உங்களை தப்பாக ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே ஹர்ட் வராமல் நம்ம உடனே அது வரலாம். வந்தால் இம்மீடியட்லி அவேர்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம உடனே எப்படி நம்ம செல்ஃப் டாக்கை சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னா, உடனே நம்ம சொல்லுவோம், இவங்க யார் எனக்கு மதிப்பு கொடுக்கறதுக்கு, இல்லை மதிப்பீடு போடுறதுக்கு, இல்லையா? யாருமே கிடையாது. நான் ஐ எம் நாட் கோயிங் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபேமிலி ஆர் திஸ் ஆர்கனைசேஷன், இல்லை இந்த குரூப் ஆஃப் பீப்புள். ஐ எம் ஆல்வேஸ் அ பார்ட் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ். இந்த யூனிவர்ஸில் எனக்கு எப்போதுமே ஒரு பார்ட் இருக்குது. இந்த யூனிவர்ஸில் நான் ஒரு பாகம் அப்படிங்கிறத நான் நல்லா ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவேன். அப்போது நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். யாருமே என்னை நல்லதுன்னு எடுத்துக்க வேண்டாம், யாருமே என்னை நல்லது அப்படின்னு சொல்ல வேண்டாம், நான் யார்கிட்டையும் அதை ப்ரூவ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். ஈகோவான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஈகோனாலையும் இது வரும். நான் எதுக்கு இவங்கள்ட்ட போய் இதெல்லாம் ப்ரூவ் பண்ணணும், நான் ஒன்றும் யார்கிட்டையும் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, உங்களுக்கு புரியுதுன்னா புரிஞ்சுக்கோங்க, இல்லைனா வேண்டாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். பட் அது ஈகோ. நான் எதுக்கு அப்படின்னு யோசிக்கிறோன்னா அது தப்பு. அதுக்கு பதிலாக நான் அது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஐ ஹாவ் மை ஓன் வர்த் அப்படின்னு நம்ம யோசிக்கிறது இட்ஸ் நாட் ஈகோ. தட் இஸ் ஹீல்டு பார்ட். ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய விஷயங்கள் தெரியுமா? நான் மை ஓல்ட் டேஸ் அண்ட் இப்போது கம்பேர் பண்ணும்போது எனக்கு அது ரொம்ப அழகாக தெரியும், எவ்வளோ ஹீல் ஆகிருக்கேன் அப்படின்னு. ஆனாலும் நிறைய விஷயங்கள் ட்ரிகர் ஆகுங்க. அப்படியெல்லாம் சூப்பராக லைக் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹியூமன் பீயிங்காலாம் நம்மளால் வாழ முடியாது. ட்ரிகர்ஸ் வரும். ஆனால்
அவேராக இருப்பேன். எனக்கு அந்த ட்ரிகர் வரும்போதெல்லாம் தெரியும், ஓகே இங்கே என்னோட உள்ளே இருக்கிற சின்ன ஃபியர் வெளியில் வந்துருச்சு. ஸோ செல்ஃப் டாக் பண்ணி அந்த ஃபியரை வந்து அங்கே அடக்கி விட்டுருவேன் நான். ஸோ தட் இஸ் ஹவ் யூ ஹீல் யோர் செல்ஃப். நான் தான் சொல்லுவேன், எதனால் நம்ம சொல்கிறோம் 100% நம்ம ஹீல் ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது எதனால் அப்படின்னா, நம்ம நர்வஸ் சிஸ்டம்லேயும் நம்ம பாடியிலையும் எல்லாம் அடங்கி இருக்கிற விஷயங்கள் அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்குள்ளே இருக்கும். ஸோ ஏதாவதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ட்ரிகர் வரும்போது அதெல்லாம் வெளியில் வரும், இல்லை நமக்கு வந்து ஒரு பயத்தை கொண்டு வரும். அப்போல்லாம் வந்து நம்ம ஹீலிங் பண்ணியிருந்தோம், நம்ம ஆல்ரெடி அந்த டெய்லி அந்த மெடிடேஷன் பண்ணுறோம், நம்மளோட அந்த கான்ஷியஸ்னஸை ரைஸ் பண்ணியிருக்கோம், நம்மளோட தேர்ட் ஐ ஓப்பனாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் என்ன ஆகும் அப்படின்னா, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் இது வந்து என்னோட ஃபியர் தான், இங்கே உண்மையாக எதுவுமே இல்லை, இட்ஸ் ஒன்லி அன் இல்யூஷன். ஃபியர் இஸ் ஆல்வேஸ் அன் இல்யூஷன். அது வந்து கிடையவே கிடையாது. அந்த ஃபியர்னாலவே வந்து இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிறதா நம்ம நினச்சிப்போம். நிறைய இடத்துல யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஒருத்தங்க வந்து ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, இல்லை எப்படியோ பிஹேவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த பிஹேவியருக்கு பேக்கில் இருக்கிற விஷயம் என்னன்னே நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம வந்து நம்மளாக கதை கட்டி நம்மளாக யோசிச்சுப்போம், அவங்க வந்து என்னை ஹர்ட் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்கல, இல்லைனா அவங்க மனசில் என்னமோ இருக்குது, இல்லை நான் இப்படி பண்ணது அவங்களுக்கு பிடிக்காமல் போயிடுச்சு அப்படின்னு நிறைய விஷயத்த நம்ம ஒரு கதையாக க்ரியேட் பண்ணுவோம். ஆனால் ஆக்சுவலி அன்னைக்கு அவங்க வீட்டில் சண்டை போட்டுட்டு வந்திருக்கலாம், இல்லை அவங்க வேறு யார்கிட்டயாவது சண்டை போட்டுட்டு வந்திருக்கலாம், இல்லை அவங்க மைண்டில் ஏதோ ஒரு பழைய விஷயம் அவங்களுக்கு ஓடிட்டு இருக்கலாம், அல்ல அவங்க ஒரு ட்வின் ஃப்ளேம் ஜர்னியில் கூட இருக்கலாம், இல்லையா? ஸ்பிரிச்சுவல் ஜர்னியில் இருக்கிறவங்களாவும் இருக்கலாம், நிறைய ட்ரிகர்ஸ் அவங்களுக்கு வந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியாமல் நம்மளா ஒரு கதையை கட்டி அந்த ஃபியரை வந்து அப்படியே பெருசாக்கி இப்படி தான் அப்படின்னு நம்ம மைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடும். இதே தான் நம்ம ட்வின்கிட்டையும் நடக்கும். நம்ம ட்வின் நம்மக்கிட்ட பிஹேவ் பண்ணுற பல விஷயங்களும் இப்படி தாங்க. அவங்க மனசில் ஓடுறதே வேறு ஸ்டோரி. நம்மனா நம்ம விதமாக நமக்கு எப்படி சாதகமாக இருக்கும், நம்ம ஃபியருக்கு எப்படி சாதகமாக இருக்கும், நம்ம இன்செக்யூரிட்டிக்கு எப்படி சாதகமாக இருக்கும், அந்த மாதிரி கதையை நம்ம க்ரியேட் பண்ணிவிடுவோம். இதெல்லாம் அப்புறம் புரியும். அப்போ யோசிப்போம், எவ்வளோ கேவலமாக திங்க் பண்ணோம் இவங்களை பற்றி அப்படின்னு. பட் திஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் த ஜேர்னி. அந்த 2 பேருமே அழகாக ட்ரிகர் தான் பண்ணுவோம். இப்போல்லாம் எனக்கு வந்து நான் ஏதாவது பண்ணும்போது எனக்கு நல்லா தெரியும், இது வந்து என் ட்வின் எப்படி ட்ரிகர் பண்ணணுன்னு கூட எனக்கு தெரியும். பிகாஸ் அந்தளவுக்கு இந்த ஜேர்னியோட நாலேஜ் அதிகமாகிடுச்சு. ஸோ நான் வந்து ஒரு விஷயம் பண்ணும்போது வென் ஹி ரியாக்ட்ஸ் எனக்கு உடனே தெரியும், ஓகே நான் இங்கே பண்ணதை அவங்களுக்கு எப்படி அது ட்ரிகர் ஆச்சு அப்படிங்கிறது. அந்தளவுக்கு இந்த ஜேர்னியோட ஒரு எசன்ஸ் எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். பட் அதுக்காக நான் எல்லாமே புரிஞ்சு பயங்கரமான பிஹெச்டி ஸ்காலர்லாம் கிடையாது. நிறைய இடத்துல எனக்கும் தப்பாலாம் தோணும். பட் ஐ ட்ரை டு கம் பேக். விட்டு கொடுக்க மாட்டேனே, அவ்வளோதான். நம்ம கூட கடவுள் இருக்கும்போது நம்ம ஏன் பயப்படணும் இல்லையா? அவர் வந்து நம்மளை சூப்பராக ஹேண்டில் பண்ணுவாருங்க. சூப்பராக இருக்கும் அது. ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம வந்து ரொம்ப இந்த ஜேர்னியை பற்றி நிறைய தெரிஞ்சதுனால உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? அதுவே ஒரு ஃபியராக மாறிடும். ஸோ இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு நம்மளே பயங்கரமாக நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஆக்சுவல் ஃபார்ம்லேருந்து திரும்ப தப்பாக போயிடுவோம் பிகாஸ் ஆஃப் திஸ் ஓவர் நாலேஜ். ஸோ அங்கே வந்து கடவுள் வந்து உங்களை பிடிச்சி திருப்பி அதில் போடுவார். அழகாக இருக்கும் அது. எனக்கு சில எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் நான் நினச்சிருக்கேன், எவ்வளோ அழகாக கடவுள் வந்து ஹி இஸ் டேக்கிங் அஸ் த்ரூ திஸ் பாத் அப்படிங்கிறது. டிவைன் இன்டர்வென்ஷனுங்கிறது சூப்பருங்க. அது எனக்கு என்னைக்காவது உங்கள்கிட்ட என் ஜேர்னி பற்றி ஷேர் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. அது பண்ணுவேன், நாட் நவ், லேட்டர் ஸ்டேஜஸில் ஐ வில் டெஃபினெட்லி டூ தட். அப்போ வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறேன், இன்னும் கிளியராக உங்களுக்கு புரியறதுக்கு. அண்ட் ஐ நோ ஈச் ஒன் ஆஃப் யூ வுட் ஹாவ் தீஸ் மிரக்கிள்ஸ் உங்கள் லைஃப்லேயும் இருக்கும். டிவைன் அப்படிங்கிற அந்த ஒரு பவரோட அந்த மேஜிக் வந்து இட்ஸ் ஆசம். வேறு வார்த்தைகளே கிடையாது. ஓகே டியர்ஸ், அப்போது நான் கொஞ்சம் சொல்லியிருக்கேன். எனக்கு அப்பப்போ ஞாபகம் வர்றது வந்து ஷார்ட்ஸாக போடுறேன். ஏன்னா ஐ வாண்ட் டு டெல் வித் எக்ஸாம்பிள்ஸ். ஆக்சுவலி நான் வந்து நிறைய வந்து ட்ரிகர்ஸை பற்றி உங்களுக்கு எப்படி இந்த எனர்ஜெட்டிக் கனெக்ஷன் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது எக்ஸாம்பிளோடு சொல்லணும், என்னோடய லைஃப்பில் இருக்கிற சின்ன சின்ன இன்ஸ்டன்ஸை சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. பார்ப்போம். எகெயின் ஒன் மோர் திங், இப்போல்லாம் வந்து நான் நினச்சாலாம் வீடியோஸ் என்னால் பண்ணவே முடியாது. முன்னாடி மாதிரி டெய்லி பேஸில் என்னால் வீடியோஸ் பண்ணவே முடியல. பயங்கரமாக அந்த எனர்ஜி வந்து என்னை ஸ்டாப் பண்ணும், ஏன்னே தெரியாது. சம்டைம்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா நான் பண்ணாமல் அப்லோட் பண்ணாமல் அப்படியே விட்டுருவேன். இல்லை அப்படின்னா நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சு 1 மந்த்துக்கு அப்புறம்லாம் தான் சம்டைம்ஸ் அப்லோட் பண்ணுவேன். இன்றைக்கி பண்ணணும்னு தோணும், அப்போ தான் பண்ணுவேன். மெனி வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன். ஸோ என்னோடய எனர்ஜி
அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு சம்டைம்ஸ் கடவுள் வந்து ஆஸ்க் மீ டு டேக் அ பிரேக். போதும் எனர்ஜியை கொஞ்ச நேரம் உனக்குள்ளே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி. எனக்கு எல்லாமே அதில் ஹாப்பினஸ் தான் தோணும். கடவுள் வந்து எப்படி என்னை வந்து கைட் பண்ணுறாரு அப்படிங்கிறது. சம்டைம்ஸ் ஐ நீட் தட் ஆக்சுவலி. நானும் வந்து ரொம்ப பீப்புள் கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது என்னோடய எனர்ஜி வந்து ட்ரெயின் ஆகும். ஸோ வென் வீடியோஸ் போஸ்ட் பண்ணும்போதே என்னோடய எனர்ஜி வந்து நல்லா ட்ரெயின் ஆகும். ஸோ சம்டைம்ஸ் ஐ நீட் தேட் ஃபார் மை செல்ஃப். அதனால் கடவுள் வந்து நோ அப்படிம்பாரு. ஸோ நானும் அப்போல்லாம் போட மாட்டேன். ஸோ எனக்கு இது ஒரு பிளான் இருக்குது, போடணும்னு என் மனசு வந்து தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை போடுறேன். ஓகே டியர்ஸ், டேக் கேர், பாய்.